மனமும் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் சேர்ந்து முடிவெடுத்து இந்த 10 மாதத்திற்கான இடைத்தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிற்க வேண்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டது பேரில் நாங்கள் அதை கொடுத்திருக்கிறோம். அவ்வளவுதான். இதில் எந்த கருத்து முரண்பாடும் கிடையாது. மகிழ்ச்சியோடு எங்களுடைய இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் களத்தில் திரு சந்திரகுமார் இருக்கிறார். அவரை வெற்றி பெறுவதற்கு அல்லும் பகலும் காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் உழைத்து வெற்றி பெற வைப்பார்கள். காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே அந்த தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை வழங்கியிருப்பது பாராட்டுதலுக்குரியது. காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலான நட்புறவு எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. ஈரோடு தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கும். ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் அரசியல் கட்சியாக மாறி 6வது முறை ஆட்சியை கைப்பற்றின வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உண்டு. நிச்சயமா சொல்றேன், 7வது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றம் காணும் அரசா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அமையப் போகுது. வணக்கம், இது கேள்விக்களம். ஈரோடு இடைத்தேர்தல் தேதி அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக திமுக அறிவித்திருந்த நிலையில் 7வது முறையாகவும் ஆட்சி அமைப்போம் என்று முதல்வர் சூளுரைத்திருக்கிறார். இந்த நிலையில் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. எப்படி அணுகப் போகிறது இந்த நிலையை அதிமுக என்று எதிர்பார்க்கப்பட்ட போது மீண்டும் ஒரு முறை இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று தமது புறக்கணிப்பை அறிவித்திருக்கிறது அதிமுக. அதிமுகவின் இடைத்தேர்தல் புறக்கணிப்பை தொடர்ந்து தேமுதிக அங்கு போட்டியிடுமா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேமுதிகவும் போட்டியிடுவதில்லை என்று அறிவித்திருக்கிறது. அதிமுக தேமுதிகவின் முடிவுக்கு காரணம் தோல்வி பயமா, 2026 தேர்தலுக்கான வியூகமா என்கின்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு இணைந்திருக்கிற விருந்தினர்களையும் வரவேற்போம். அரங்கத்தில் திமுகவிலிருந்து திரு சரவணன் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். அதே போல பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறேன். வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன் அவர்களையும் வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து புகழேந்தி அவர்களும் விசிகாவிலிருந்து திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். முதல்ல திரு தராசு ஷியாம் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த தேர்தல் புறக்கணிப்புக்கான காரணம், அதிமுக இந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கான காரணம், இன்னும் 10-11 மாதங்கள் தான் இருக்குது பொது தேர்தல் வருவதற்கு, அதனால இன்னும் கட்சி பணிகளை எல்லாம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமா, இல்லை எப்பவுமே இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், நம்ம ஏன் நம்மளுடைய 10-11 மாதம் இருக்கிறதுக்குள்ள ஒரு தோல்வி முகத்தை தொண்டர்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை ஏதாவது ஒரு வியூகம் இருக்கா? பொதுவாக இடைத்தேர்தல் புறக்கணிப்புல ஒரு வியூகம் இருக்கிறது. ஆனால் இடைத்தேர்தல்கள் எல்லாவற்றிலும் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெற்று இருக்கிறதுன்னு நம்ம அடித்து சொல்ல முடியாது. அனைவருக்கும் தெரிந்த உதாரணம் 73 திண்டுக்கல், அது பிறகு 89 மதுரை கிழக்கு மருங்காபுரி இடைத்தேர்தல், சமீபத்தில் நத்த விஸ்வநாதன் போட்டியிட்ட நத்தம், இப்படி பல தொகுதிகளை சொல்லலாம். பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம், அப்படி நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த உத்தி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைபிடித்துள்ள இந்த உத்தி ஜெயலலிதா அவர்கள் கடைபிடித்தார்கள். 2009 மொத்தம் 9 இடைத்தேர்தல் வந்துச்சு. அதில் 5 இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது. தொண்டாமுத்தூர், சிறுவைகுண்டம், பர்கூர், இப்படி 5 இடைத்தேர்தல்களை புறக்கணித்தது. திமுக இந்த உத்தியை கையில் எடுத்திருக்கிறது. 2015 ஆர்கே நகர். எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா, பொதுவாக பொது தேர்தல் நெருங்கி வரும்போது ஆளுங்கட்சியிட்ட தோற்று போவதாக இருந்தாலும் அதிகமான வாக்கு வித்தியாசம் வந்துடக்கூடாதுங்கிறதுல எதிர்கட்சிகளுக்கு ஒரு கவலை இருக்கும். ஏன்னா பெரிய அளவுக்கு இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி அது பலத்தை பிரயோகம் செய்யும். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, வேட்பாளர் சந்திரகுமார் தொகுதியின் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர் ஒன்று. 2வது, ஏற்கனவே அவர் ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கிறார், ஒரு முறை சிறிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டிருக்கிறார். அப்படியான ஒரு சூழ்நிலையில் அவரை எதிர்த்து களங்காணக்கூடிய ஒரு வேட்பாளர் தேவை. அது எதிர்கட்சிகள் யாராக இருந்தாலும் சரிதான், தேமுதிகவா இருந்தாலும் சரி அல்லது அதிமுகவா இருந்தாலும் சரி. அப்படியான வேட்பாளரை இனங்கண்டு கொள்வது, அவருக்கான செலவு செய்வது, இப்படியான பல பிராக்டிகல் ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் இடைத்தேர்தல் என்பது இன்றைய தேதிக்கு திமுகவின் வெற்றி உறுதி. எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தை அவங்க காட்ட போறாங்க? ஏன்னா ஆர்கே நகர்ல ஜெயலலிதா அவர்கள் வெற்றி வரும்போது கிட்டத்தட்ட 90% வாக்குகளை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அந்த அளவுக்கு பிரம்மாண்ட வெற்றியாக இருக்குமா?
200 தொகுதிகளில் வெற்றி நிச்சயம்னு முதல்வர் சொல்றாரு. ஏற்கனவே இன்றைக்கு 7வது முறையாகவும் ஆட்சி அமைப்போம் என்று சூளுரைத்திருக்கிறார். நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி. அப்ப 7வது முறையாக ஆட்சி அமைக்கும் போது 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும்னா இந்த இடைத்தேர்தலில் ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றி தேவை. அது வந்து திமுக தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சிக்காரர்களுக்கும் பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே இப்படியான ஒரு கணக்கு. இவிகேஎஸ் அவர்கள் போட்டியிட்டப்போ 1,10,000 வாக்குகள் பெற்றிருந்தாரு. 50% அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தாரு. அப்படி பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கு அங்க இருக்கக்கூடிய ஆதரவு ஒன்று. இதே வேட்பாளர் 2011 50% வாக்குகளை பெற்றிருக்கிறாருங்கிறப்ப வேட்பாளருக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு இதையெல்லாம் பார்க்கிறப்ப பெரும்பான்மையான வாக்கு சதவீதத்தை பெறும் அப்படிங்கிறதுல ஐயம் இருக்கா என்ன? ஐயா கிடையாது. 50% மேல் பெற்று வெற்றி அதை வந்து பிரம்மாண்டங்கிற வகையில சேர்க்க முடியாது. நீங்க 90% வரைக்கும் எதிர்பார்க்கறீங்களா? 90% ஏற்கனவே ஆர்கே நகர் உதாரணம் இருக்குல்ல. ஆர்கே நகர்ல ஜெயலலிதா அவர்கள் போட்டி போடும்போது அதிமுக வேட்பாளர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு குமாரசாமி கோர்ட்ல அந்த ரிலீஃப் கிடைச்சது. ஆர்கே நகர்ல வெற்றிவேல் ராஜினாமா பண்ணி அந்த தொகுதியில் ஜெயலலிதா நிற்கிறாங்க. திமுக போட்டியிடல. ஆனால் வந்து அப்போ வந்து இடதுசாரிகள் எதிர்வரிசையில் இருந்தாங்க. எதிர்வரிசையில் இருக்கும்போது அவங்க மகேந்திரன் நிறுத்தினாங்க. மகேந்திரன் ஒரு போட்டி வேட்பாளராக களத்தில் இருந்தார். அவர் நாடறிந்தவர். ஆனாலும் கூட வந்து அதிமுக 90% வேட்பு வாக்குங்கிற ஒரு இலக்காக கொண்டுதான் செயல்பட்டது. இந்த முறையும் அப்படியான ஒரு இலக்கு வகுக்கப்படும். காரணம் யார் போட்டி போட போறாங்கன்னு உண்மையிலேயே தெரியல. பிஜேபியும் கடைசி நேரத்தில் வந்து போட்டி போடாம ஒதுங்கிக்கலாம். ஒதுங்கிட்டாங்கன்னா களம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். அப்படின்னா 90% வாக்கு என்றால் அது ரொம்ப மிக பிரம்மாண்டமான வெற்றியா இருக்கும்ல. அபார வெற்றின்னு சொல்லுவோம்ல. ஒரு திரைப்படம் அபார வெற்றி அடைந்தது, வெற்றி அடைந்தது, 2 கடையில வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப அதிமுக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடாம யாருக்கோ விட்டு கொடுக்குதுன்னு சொல்லப்பட்டது. அது வந்து பாஜக போட்டியிடுவதற்கு களம் அமைக்குமா, இல்ல நாம் தமிழர் போட்டியிட்டதுன்னா நாம் தமிழர் கூட 2வது இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனா நீங்க சொல்றது பார்த்தா 90% வாக்கு வாங்குறதுக்கு திமுகவுக்கே அதிமுக விட்டு கொடுத்துருச்சா போட்டியிடாம அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படியும் பார்க்கலாம். 80% மேல வாக்குங்கிறது கண்டிப்பாக வரும்னு தான் நான் நினைக்கிறேங்க. என்னோட பர்சனல் கால்குலேஷன். நம்பர் 1 கேண்டிடேட்டோட மெரிட், அவர் சார்ந்த சமுதாயம். திமுக கூட்டணியில எந்த விதமான பிளவும் இல்லை. இப்படி நிறைய அட்வான்டேஜ் வந்து ஆளுங்கட்சி கூட்டணிக்கு இருக்கு. அதை மறுப்பதற்கு இல்லை. ஆளுங்கட்சி. எனவே 80%ங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியா அவங்க அட்டைன் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் தான். அப்படி என்றால் நீங்க சொல்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் அவர் சார்பாக ஒரு வேட்பாளர் களம் காண்கிறார்னா திமுக வெர்சஸ் நாம் தமிழர். சீமான் அவர்களின் கைது என்பது அநேகமாக அது நடந்துருமோங்கிறது தான் எங்களோட பார்வை. ஏனென்றால் ஏராளமான புகார்கள் அவர் கூறியதுல யாருக்குமே அதுல பிடித்தம் கிடையாது. மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு வெறுப்புணர்வே தோற்றுவித்திருக்கிறார். ஹைகோர்ட் வரை சொல்லிடுச்சு. அப்ப அவரோட கைதை நோக்கி இது போகிறது. அப்படின்னா அவர் வேட்பாளருக்கு அந்த கைதுக்கான அனுதாபம் கிடைக்குமா? அப்படி அனுதாபம் கிடைக்கல. உதாரணமா சீமானோட ஓட்டு சதவீதம் 8ல 10. யாரை விமர்சிச்சிருக்கிறாரு? தேர்தல் நடக்கிற இடம் எது? பெரியாருக்குரிய மண் அப்படியெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் 2வது பட்சம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. இதற்கிடையில அதிமுகவுடைய அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு பெரிய கட்சி, நீங்க சொன்னீங்க ஜெயலலிதா அவர்களும் இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க, திமுகவும் இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்கு. அப்படின்னா அன்னைக்கு இருந்த கட்சியினுடைய நிலை அப்படிங்கிறது வேற. இன்னைக்கு வந்து அதிமுகவுக்குள்ளேயே தலைமை தொடர்பான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கிறப்ப இது வந்து ஒரு பயத்தின் வெளிப்பாடாக தொண்டர்கள் பார்க்க மாட்டாங்களா? பொதுவாக அப்படி பார்ப்பது இல்லைங்க. தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் முடிவுகள் எத்தனையோ நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ புதுக்கோட்டையில் இடைத்தேர்தல் நடந்துச்சு 1995 கடைசியில். இதே மாதிரி தான் பொது தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கு இடையில சில மாதங்கள் தான் வித்தியாசம். ஒரு காமன் கேண்டிடேட் போடணும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் ராஜாராம் தலைமையில் ஒரு குழு, முன்னாள் சபாநாயகர் ராஜாராம் தலைமையில், அதில் நானும் இடம் பெற்றிருந்தேன். கலைஞரை சந்தித்து காமன் கேண்டிடேட் போடலாங்கிற அந்த கோரிக்கையை வைத்தோம். அவர் அதை ஏற்றுக்கல. என்ன காரணம்னா ஒரு கட்சி, அந்த கட்சிக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. காமன் கேண்டிடேட் போட்டால் அந்த அமைப்பு என்ன ஆகும்? தேர்தலை வந்து புறக்கணிக்கிறதுங்கிறது வேற விஷயம். ஆனால் காமன் கேண்டிடேட்டுக்கு ஒத்துக்க முடியாது என்று சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணாரு. புதுக்கோட்டை இடைத்தேர்தல் கடைசியில் நடக்கலை. எதுக்காக நான் சொல்றேன்னா இடைத்தேர்தல் இது களம் வந்து மாறுபடும். இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் அதிமுக புறக்கணிப்பதால் மட்டுமே அதிமுகவின் பலம் குறைஞ்சிரும்னோ இல்லை தொண்டர்கள் சோர்வடைஞ்சிருவாங்கன்னோ நான் நினைக்கல. ஏன்னா பல இடைத்தேர்தல் முடிவுகளை இப்படி பார்த்திருக்கிறோம். அதற்கு அடுத்த பொது தேர்தல் முடிவுகள் மாறி இருப்பதையும் பார்த்திருக்கிறோம். களம் எதை காட்டுகிறது என்றால் திமுக கூட்டணியில் எந்த விதமான பிளவும் இல்லை. அதை நிச்சயமாக உணர்த்துகிறது களம். இந்த கூட்டணி அப்படியே தான் 2026க்கும் தொடரப்போகுது. அந்த கூட்டணிகிட்ட ஏற்கனவே குறைந்தபட்சம் 40% வாக்கு இருக்கு சராசரியாக. அந்த 40% ரெட்டிப்பாக மாற்றணுங்கிற முயற்சியில் அவங்க ஈடுபடுவாங்கல்ல, அது அவங்களுக்கு அபார வெற்றியாக மாறுமே.
சரி, ஓகே. திரு புகழேந்தி, நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த புறக்கணிப்பை? தேர்தலை கண்டு பயமா இல்ல ஒரு பெரிய வியூகமா? இப்போ தைப்பொங்கல்ல இருந்து 234 தொகுதிகளுக்கும் செல்ல போறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கட்சி ரீதியான பெரும் கட்டமைப்பு முயற்சிகள், நிறைய விஷயங்கள்லாம் பண்ண போறாரு. அப்படி இருக்கிறப்ப அது ஒரு பொது தேர்தலுக்கான நடவடிக்கைகளை இப்பவே தொடங்கிட்டாங்க. இது ஒரு வியூகம் அப்படின்னு பாக்குறாங்களே. குட் ஈவினிங் டு சன் டிவி. குட் ஈவினிங். என்னன்னு கேட்டீங்கன்னா, 234 தொகுதிக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போராட்டம் இல்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் போக வேண்டிய அவசியமே இல்லை. இவர் போனாலே போக மாட்டாருங்கிறீங்களா? போக மாட்டார். போகிறது இல்லை. அவர் இவரு போயிட்டு இருக்காருல, அவர் போனாலே போது தோற்றுடும். ஏடிஎம்கே கம்ப்ளீட்டா காலி ஆயிடும். அதனால டிஎம்கேனுடைய சீஃப் மாற்றி முதலமைச்சர் போக வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தா போதும், யாரையாவது அனுப்பிச்சுட்டு. அது மாதிரிதான் ஒரு எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன், தெரியாம கேட்கிறேன், நான் பதில் சொல்லுங்க. தினம் போராட்டம், 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதற்கான மாபெரும் ஆர்ப்பாட்டம், போராட்டம் தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது வெறுப்பு தட்டியிருக்கிறது. ஒரு யூனிவர்சிட்டி வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸான அண்ணா யூனிவர்சிட்டி உள்ளதைய வாழகத்திலேயே இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்திருக்கிறது. திமுக ஆட்சி மீது மாபெரும் வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது ஒரு ஆட்சி. ஏகப்பட்ட புகார் திமுக இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தது. இப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது. அப்ப ஈரோட்ல சொல்ல வேண்டியதுனால, ஈரோட்ல இதெல்லாம் நடந்திருக்கீங்க, திமுகவை ஆதரிக்காதீங்க, திமுக சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கலாமே. அவர் தரம் சொன்ன விஸ்வநாதன் பை எலெக்ஷன்ல ஜெயிச்சது ரொம்ப கேமன்னு சொல்லிட்டு இருந்தார். நான் இல்லைன்னு சொல்றேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலை காலகட்டம், தேர்தல் பொது தேர்தல் நோக்கி வருகின்ற நேரம். அப்படி பொது தேர்தல் தெரிவிக்க 1 வருஷம் தான் இருக்கு கரெக்டா. அப்ப இவ்வளவு சொல்லிட்டு, இவ்வளவு எதிர்ப்பையும் காமிச்சிட்டு, அசம்பிளியில கெலடா பண்ணிட்டு எல்லாம் பண்ற நீங்க இல்லைங்க. கொங்கு எங்களுடைய கோட்டை, கொங்கு நாடு, கொங்கு மக்கள் எங்கள் மக்கள், கொங்கு நாடு கோட்டையில் இருந்து ஏன் ஓட்டை? என்ன பிரச்சனை இப்போ? நான் என்ன சொல்றேன், ஒரு டெமோக்ரஸியில, ஜனநாயகத்துல நில்லுங்க சார், என்ன வேணா நடக்கட்டும். 10,000 ஓட்டு வரும், டெபாசிட்டே போதும். லாஸ்ட் டைம் 6,000 டிஃபரன்ஸ்ல தான் டெபாசிட் காப்பாற்றப்பட்டது. தென்னரசு இருக்கிறப்போ போட்டு நில்லுங்க. கட்சி இம்பார்ட்டன்ட் இல்ல. அண்ணா அவர் ஷியாம் சுந்தரனுக்கு வேறுபாடு. தொண்டர்கள் ஏற்கனவே சோர்வடைந்து இருக்கிறார்கள். இவர்களின் தலைமைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவாளர்கள், வாக்காளர்கள் சிதறி போய்விடுவார்களோ என்ற பயத்தில் இருக்கோம். விஜய் வரவு அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அப்ப நீங்க நிக்கலன்ற ஒரு முடிவுக்கு வரும் பொழுது தன்னம்பிக்கை இழந்து விடுவார்கள். விக்கிரவாண்டியில வெறும் 6,000 வாக்குகள் தான் வித்தியாசம். 6,000 இப்ப நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் வாங்கினது 6,000 வாக்குகள் வித்தியாசம். புகழேந்திக்கிட்ட 10,000, அந்த புகழேந்தி என் புகழேந்திக்கிட்ட. அப்ப இதான டிஃபரன்ஸ். அங்கேயே நீங்க நிக்க மாட்டேன்னு சொல்லி, இங்கேயே நிக்க மாட்டேன்னு சொல்லி, அப்புறம் அம்மா வேணாம் நிக்கலையா? அம்மா ஒரு கட்டத்துல சொன்னது நிஜம், தேர்தல் காலம் மோசமா இருந்ததுன்னு. அதுக்கு பின்னாடி திருமங்கலத்தை ஃபேஸ் பண்ணோம். 2 இடத்துல நான் ஓப்பனா சொல்றேன், டெபாசிட் போச்சு. பெண்ணாகரத்துலயும் கன்னியாகுமரியில ராஜேஸ்வரன்ட்டையும். எந்த தேர்தலையும் அவங்க கவலையே படுறது இல்லைங்க. திருமங்கலத்தை விட பெரிய தேர்தலை சந்திச்சிட முடியும் இனிமேல். அங்க வேலை பார்த்தவன் நானு. ஆகவே எடுத்திருக்கிற முடிவு கட்சிக்கு ஆபத்து. நீங்க அருமையான கேள்வி கேட்டீங்க. நடுவுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்ப அண்ணன் ஓபிஎஸ் சொல்லிட்டு போயிட்டாரு, நாங்க அந்த கூட்டணியில தான் இருக்கோம்னு சொல்லி. அது அவர் புலம்பல். பிஜேபின்னு எல்லாரும் பிஜேபி கிட்ட போயிட்டாங்க. வாழ்நாள் முழுவதும் நம்ம சாகர வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு இன்னொருத்தர் சொன்னாரு. அவர் ஆர்கே நகர்ல பயங்கரமா ஜெயிச்சவரு. இப்ப பிஜேபி இருந்தாதான் அதிமுக உயிரோடு இருக்குன்னு சொல்றாரு. 1 2 ஆச்சு முடிஞ்சிருச்சு. நான் என்ன சொல்றேன், பிஜேபி கிட்ட கூட்டணியே இல்லைன்னு தானே சொன்னீங்க. இப்ப பிஜேபி ஃபீல்டுல நிக்கிறதுக்கு யார் காரணமா போறீங்க? திருடி நிக்க போறீங்களா நீங்க? பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை போடுவதற்காக, நிறுத்துவதற்காக விடப்படுகின்ற வழியா இது? தெரியலையே. கட்சி என்ன ஆகும்? வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இடைத்தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகம் பூந்தமல்லி, பெரம்பூர், திருப்பூரூர், குடியாத்தம், ஆம்பூர், திருவாரூர், தஞ்சாவூர், ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், அவரைக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம், ஒசூர் ஜெயிச்சது. ஆனா அதே நேரத்துல போட்டியிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
இவருடைய தலைமையிலேயே சோழிங்கநல்லூர், பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், நிலக்கோட்டை, மானாமதுரை, பரமக்குடி, விளாத்திக்குளம், சூலூர், அரூர் ஜெயிச்சதா இல்லையா? So what is the problem now? அந்த தேர்தல்ல பிரச்சார களத்துல நின்று ஆம்பளையா இருந்தா ஒண்டி வா, உனக்கு தேதி இருக்கா அப்படின்னு கேட்டது யாரு? இந்த நாட்டுடைய முதலமைச்சரா? பழனிசாமி தானே கேட்டாரு. இப்ப இறங்குங்க அந்த களத்துல, ஈரோட்ல போய் பேசுங்க. திமுகவினுடைய ஊழல் சொல்றீங்களே, தேதி இருந்தா சொல்லுங்க, அது உண்மையா இருந்து எடுத்துறீங்க. என்னங்க நடக்குது? இந்த கட்சி தொய்வா அப்படியே அழிஞ்சு போயிட்டே இருக்குங்க கீழே. ஐம் டாக்கிங் ஒன்லி அபவுட் தி எலெக்ஷன் மேட்டர். இந்த ஈரோடு பை எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இவர் நிக்க மாட்டார்னு நேத்தைக்கே நான் சொல்லிட்டேன். நான் நேரா வந்து நம்ம சன் நியூஸ்ல போட்டு நல்ல நியூஸ் கம்ப்ளீட்டா பிரேக்கிங் போச்சு. நான் கோர்ட்ல இருந்து வந்து தடையை வந்து ரத்து பண்ணணும்னு கேட்டு வந்துட்டு வெளியில சொன்னேன். நாளைக்கு நிக்க மாட்டேன்ற அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டேன். இப்ப பிஜேபி அவர் என்ன சொல்றாரு? ஆளுங்கட்சிக்கு ஆதரவா தான் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் இருக்கும், தேர்தல் வந்து ஒரு சார்பாக நடத்தப்படுகிறது, அதுல நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே. மதுரை, மதுரை கிழக்கெல்லாம் இப்போ ஆரம்பத்திலேயே அன்பு சகோதரர் ஷியாம் சொன்னாரு விஸ்வநாதன் ஜெயிச்சாருன்னு. அங்க எல்லாம் நடக்கலீங்களா? நெக் டு நெக் எலெக்ஷன்ல வந்து தோல்வியை சந்திக்கலையா? இப்ப தேமுதிக பெருசா நிக்க முடியாதுங்கிறாங்க. ஏன் நீங்க சிவகாசியில நெக் டு நெக் வரைக்கும் போட்டு ஃபைட் பண்ணி வாங்கினீங்களா? அது என்னாச்சு? நில்லுங்க, வந்து அவங்களை ஆதரிக்க சொல்லுங்க. அவர் வேணான்னு இவங்களும் பின்னாடி போறாங்க. அப்ப வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் பயமும் இருக்கு. தொடர்ந்து சரிவுகளை சந்திச்சுட்டு வர்றப்ப அதை மறுபடியும் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பல ஆண்டு காலமாக பல தேர்தல்களை பார்த்தவன், அம்மா இடைத்தேர்தல் இன்சார்ஜ் நான் என்ன சொல்றேன், ஆக்கிரமிப்பு இருக்கதான் செய்யும், ஆளுங்கட்சியினுடைய இயந்திரம் இயங்கதான் செய்யும், போர்ஸ் இருக்கதான் செய்யும். அதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியதுதான் எதிர்கட்சி. அது சந்திக்கத்தான் வேண்டும். கம்மியா ஓட்டு வாங்கிக்கோங்க, பரவாயில்லைங்க. ஆளுங்கட்சி அராஜகத்தால இவ்வளவு வாக்குகள் விடுதுன்னு சொல்லதானே போறீங்க. அதனால ஏற்று நில்லுங்க. ஒரு ஜனநாயகத்தில் இருக்க எதிர்கட்சி, பல ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட கட்சி, பின்னாடி ஒவ்வொரு தேர்தல் வந்தாலும் நான் ஓடிடுறேன், நான் நிக்க மாட்டேன் பாருங்க, மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டிட்டேன். ஆனா வெளியில வந்து 200 சீட்ல நாங்க ஜெயிச்சிருவோங்க, பாருங்க வர எலெக்ஷன்ல பாருங்களேன், 200லயே நாங்க ஜெயிச்சிருவோங்க, எல்லாமே நான் தாங்க முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சர். என்னங்க இது? பயமான்னு கேட்போம். என்ன பயம் கேட்போம். திரு மணிகண்டன், என்ன பயம்? தோர்த்துருவோங்கிற பயமா? இன்னும் இருக்கலாமே. இந்த அரசின் மீது எத்தனையோ குறைகளை, குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சி தலைவர் வைக்கிறாரு. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாரு, என்ன திட்டங்களை செஞ்சாருங்கிறாங்க, என்னென்னமோ குறைகளை வைக்கிறாருல்ல. அது உண்மையாக இருந்தா மக்களிடம் செல்லுபடி ஆகும்னா தேர்தலில் போட்டிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கலாம்ல. அப்ப பார்க்கலன்னா அது மக்களிடம் எடுபடாது தானே. சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம்மா. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறோமா, அதிமுக வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை வந்து புறக்கணிக்கிறது அப்படின்னு எடுத்திருக்கிற ஒரு முடிவு ஏன்னா நீங்கள் போகிற போக்கில் வார்த்தையில் ஒன்று குறிப்பிட்டீங்க, தலைமை பற்றிய பிரச்சனையோ இல்லை சின்னத்தை பற்றி பிரச்சனையோ எதுவுமே அதிமுகவில் இல்லை அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். அதிமுக வழக்கு இருக்கு, அததான் சொல்றேங்க. சின்னம் தொடர்பா வழக்கு போட்டிருக்காங்க, உள்ள தலைமைக்குள்ள பிரச்சனை இருக்கு, இப்ப எந்த வேட்பாளரை நிறுத்துறங்கிறதே பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் சொல்றாங்களே. அதனாலதான் தேர்தல்ல போட்டி இல்லைன்றாங்க. ஒரு வரியில சுருக்கமா சொல்லிட்டு நீங்க வந்து நம்ம தலைப்புக்குள்ள போயிடுறோமா. அதிமுக இலைக்கும் பிரச்சனை இல்லை, அதிமுகவோட தலை எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரச்சனை இல்லை. கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட நபர்கள் ஏதோ அவங்க போய் தேர்தல் கமிஷன்லையும் நீதிமன்றத்திலையும் போய் அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்துலாம் அதிமுக பயப்படல. நான் விஷயத்துக்கு வர்றேம்மா. மரியாதைக்குரிய திரு ஷியாம் அவர்கள் சொன்னதில் வந்து பாதி நான் உட்படுறேன். 1999 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தபோது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் அந்த தொகுதியில் ஜெயிச்சார். அதுதான் தமிழக தேர்தல் வரலாற்றில் ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு பிரதான எதிர்கட்சி ஜெயிச்ச கடைசி தேர்தலுங்கிறது என்னுடைய நினைவு. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விதிவிலக்கு சொல்லலாம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறப்ப 24 தொகுதியோ எத்தனை தொகுதிக்கோ நடந்தப்ப அதில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்து ஜெயிச்சுது. இந்த 2 நிகழ்வுகளை தவிர கடந்த 25 வருடமா ஆளுங்கட்சி எதிர்த்து எந்த எதிர்கட்சியும் ஜெயிச்சதில்லை. ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் மருங்காபுரி, இதெல்லாம் 89 90 உதாரணங்கள். நம்ம நவீன காலத்தை கடந்த 25 ஆண்டுகளை எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் திருப்பி அண்டர்லைன் பண்ணி சொல்றேன், ஆளும் கட்சி அதிமுகவோ அல்லது திமுகவோ
யார் இருந்தாலும் எதிர்க்கட்சி அவங்கள மீறி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து அதான் நீதிமன்றத்தில் ஒன்று கேட்பாங்களாம், குதிரைக்கு கொம்புகள் ஒன்றா இரண்டா என்பதுதான் என் கேள்வி, உண்டா இல்லையா என்பதல்ல என் கேள்விங்கிற மாதிரி குதிரை கொம்பு எந்த விதத்திலையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா துரதிருஷ்டவசமாக இதை நான் வெளிப்படுத்துறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையுமே இல்லாத இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஜனநாயகம்னு இல்லாமல் ஒரு பணநாயக திருவிழாவா மாத்தினது இரண்டு ஆளுங்கட்சிகளுமே அதுக்கு பொறுப்பு. ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்ச போதும் அப்படிதானா, அதிமுக இடைத்தேர்தல்களை ஜெயிச்ச போதும் அப்படிதானா? அது வைஸ் வர்சா, ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி சொல்லிக்கக்கூடிய விஷயம். என்னன்னா இதே தொகுதியில பொது தேர்தல்ல 2021ல 38% வாக்குகளை அதிமுக பெற்றிருக்குது. அதற்கு பிறகு ஒரு தொடர் சரிவு, அதற்கப்புறம் இடைத்தேர்தல்ல ஒரு சரிவு 13% சரிஞ்சிருக்கு. அப்படின்றப்ப தன்னுடைய வாக்கு சதவீதம் சரிகிறது என்பதை காட்டிக்கொள்ள வேணாம் அப்படின்னு நினைக்குது. அந்த பயம் இருக்குது. மக்கள் மத்தியில செல்வாக்கு குறைந்திருப்பது என்பதை பொது தேர்தல் வரைக்கும் காட்ட வேண்டாம் நினைக்குதோ அதிமுக? நான் முதல்ல முடிக்கிறதுக்குள்ள நீங்க கேள்வியை தொடுத்துட்டீங்க, முழுசா சொல்ல முடியல. தமிழகத்துல இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இல்லாத அளவுக்கு ஒரு பணநாயக திருவிழாவா மாத்துறதுக்கு இரண்டு கட்சிகளும் பொறுப்பு. நான் ஆதரிக்கிற அதிமுகவையும் சேர்த்து தான் சொல்றேன், அண்டர்லைன் அதையும் சேர்த்து தான் நான் சொன்னேன். திரு மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் தலைவராக இருந்தப்ப திமுக இதே மாதிரி புறக்கணிப்பு பண்ணியிருக்குது. சியாம் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி புரட்சி தலைவி அவர்கள் இருந்தப்ப கூட 9 இடைத்தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா 5 இடைத்தேர்தலில் புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதாவது ஆளுங்கட்சியுடைய அராஜகம், ஆளுங்கட்சி யாராக இருந்தாலும் திரும்ப அண்டர்லைன், அவங்களோட அராஜகம் பணப்புழக்கம் எல்லாத்துக்கும் மீறி அரசு இயந்திரம் அவங்களுக்கு ஒத்துழைக்கிறது, காவல்துறை ஒத்துழைக்கிறது, இதெல்லாம் மீறி தமிழக தேர்தல் களத்தில் எதிர்கட்சி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு காலத்தில் அது உரைகளாக இருந்தது. அதாவது தமிழக தேர்தலில் எதிர்கட்சிகள் ஜெயிச்சது அப்படின்னா அது ஒரு உரைகள் அப்படின்னு இருந்தது. இப்படி இருக்கிறப்ப எந்த விதத்திலையும் போட்டியிடுறது தேவையில்லாம இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கிறப்ப அது போட்டிட்டு நம்மளுடைய சோர்ஸ் திமுகங்கறனால பயமோ இல்லம்மா. காங்கிரஸ் திமுக இது வந்து ரொம்ப நகைப்பா இருக்குதுமா. போன தடவை காங்கிரஸ் நின்னாங்க, மறைந்த EVKS இளங்கோவனை எதிர்த்து நின்னாங்க. அங்கதான் சொல்றேனே, இப்ப நான் சொல்றேன், நான் திருமங்கலம் ஃபார்முலான்னு அதிமுக நான் சம்பந்தப்பட்ட கட்சி சொல்லும், அவங்க உடனே மூக்குத்தி ஃபார்முலாம்பாங்க. அதுக்கு பட்டி ஃபார்முலா புதுசு புதுசா DMK இன்னோவேட் பண்ண கண்டுபிடிக்கிறாங்களே. பட்டி ஃபார்முலா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் செந்தில் பாலாஜி தான் புது ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காராம். ஒட்டு மொத்தமா இருக்கிறவங்களாலத்தையும் டூர் அழைச்சிட்டு போயிட்டு தேர்தல் இன்னைக்கு மட்டும் கூட்டிகிட்டு வந்து வாக்கு செலுத்துற மாதிரிலாம் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காரப்ப இதுதான் கைப்புண்ணாடிக்கு இது இருக்குங்கிற மாதிரிமா விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆண்டுகளே இருக்கிறப்ப அதை நோக்கி தேர்தல் களத்தை தயார்படுத்துறதை விட்டுட்டு சமமில்லாத ஒரு களத்தில் போய் வெறும் காற்றோடும் பணத்தோடும் அதிகார துஷ்பிரயோகத்தோடு போய் புரட்சி தலைவர் மாதிரி வெறும் கத்தி சுத்தினா மட்டும் ஜெயிச்சிட முடியுமா? ஒன்னு சொல்லிடுறோமா, அதாவது பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி பொது தேர்தலை நம்புறீங்க, பொது தேர்தலில் போட்டியிட்டுச்சு அதிமுக. இதே தொகுதியில் ஈரோடு கிழக்குல 22% வாக்குகளை பெற்றிருக்கு. அதுலயும் ஒரு 2.5% பக்கம் சரிவு ஏற்பட்டிருக்கு. அப்ப பொது தேர்தலை நம்புது, இடைத்தேர்தலை நம்பல. அப்ப சரிவு அப்படிங்கறதா பயம். இது எந்த பொது தேர்தலையாவது இது வரைக்கும் திமுகவோ அதிமுகவோ தமிழகத்தில் புறக்கணிச்சு வரலாறு உண்டாமா? கிடையாது. இடைத்தேர்தல 2 பிரதான கட்சிகளுமே புறக்கணிச்சதுக்கு காரணம் இந்தியாவில் பாஜக வாங்கி இருக்கணும்ல. அம்மா நான் முடிச்சிடறேம்மா, ஒவ்வொரு கேள்வியா கேளுங்கம்மா. அதாவது இந்தியாவில் பிரதான கட்சியான பாஜகவும் காங்கிரஸ் எந்த மாநிலத்திலையும் ஒரு இடைத்தேர்தலில் ஒட்டுமொத்த அமைச்சர்களும் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளரும் ஒட்டுமொத்த கட்சியும் போய் அந்த தொகுதியை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த தொகுதிக்காக பண்ற இந்த அட்டூழியம் எங்கேயுமே கிடையாது. இது தமிழ்நாடு கண்டுபிடிச்சது. ஒன்னு சொல்லிடுறோம்மா, தீபாவளினா இனிப்பு சாப்பிடுவாங்க, பொங்கல்னா இனிப்பு பொங்கல் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பழக்கப்பட்ட வாக்காளர்கள் அவன் அதிமுக காரரா இருந்தா கூட என்ன பண்ணுவாங்கன்னா புறக்கணிக்கிறங்கப்ப அவனுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு இதுக்கு ஓட்டு போட்டுருவான ஒழிய அது அவனுடைய மனநிலையை பிரதிபலிப்பதல்ல. மனநிலை என்பது பொது தேர்தலில் தான் பிரதிபலிக்க. நீங்க கேட்கலாம், விக்கிரவாண்டியில் அதிமுக ஓட்டு வேற கட்சிக்கு போச்சா, பிரதான எதிர்க்க ஆளுங்கட்சிக்கு போச்சா? ஆம் போச்சு. அதுக்குதான் சொல்றேன், பொங்கல்னா டாக்டர் சொல்லுவார் வேணாம்பா உனக்கு ஆனா சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. தீபாவளி ஒரு மறைமுகமான அக்ரிமெண்ட் இருக்கு. பாஜகவோட வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கிறதுக்காக இப்படி விட்டு கொடுக்குறீங்கன்றாங்க. இல்ல இதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணுமா? பாஜக இன்னும் அங்க போட்டியிடுதா போட்டியிடலையா அப்படிங்கிறதே இன்னும் நிலையா அவங்களோட இது தெரியல. விஜயோட கட்சி அங்க போட்டியிடுதா இல்லையானே தெரியறப்ப
பாஜக வேண்டாம் 2026 வரைக்கும் உங்களோட கூட்டணி இல்லைன்னு அறிவிச்ச திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு அதாவது அண்ணாமலை முகத்தை பார்த்தாவே அதிமுககாரங்களுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கிறப்ப போய் எதற்காக போய் பிஜேபிக்காக விட்டு கொடுப்பாங்க? இது ஒரு அடிப்படையற்ற இது நகைப்புக்குரிய ஒரு கேள்வியா இருக்குது. அதே சமயத்தில் நான் தான் சொல்றேன், நாளைக்கு இதே பாஜக போட்டியிட்டால் அதிமுக ஓட்டு கூட கொஞ்சம் அங்கே போகலாம். ஏன்னா இடைத்தேர்தலில் இப்போ பொங்கல் அப்போ பொங்கல் சாப்பிடாத மனுஷன் இருக்க மாட்டான், தீபாவளி அப்போ இனிப்பு சாப்பிடாத மக்கள் இருக்க மாட்டான், ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டு போடாத வாக்காளர் இருக்க மாட்டான். நம்பலன்றீங்க. சரி, ஓகே. திரு சரவணன், ஃபார்முலா அப்ளை ஆகுது, அதனால நாங்க போட்டியிடல அப்படின்றாங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் முக்கியமான ஒரு பேச்சை வந்து சட்டசபையில் வந்து பேசியிருக்காரு. ஒரு சட்டசபை வரலாற்றில் வந்து இந்த பேச்சு வந்து ஒரு டாப் ரேங்கிங் ஸ்பீச்சாக இருக்கக்கூடிய அளவு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, முக்கியமாக இந்த திராவிட மாடல் அரசு என்றாலே அஞ்சுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். மீண்டும் திராவிட மாடல்னா என்ன அப்படின்றதும் பற்றி ஒரு விளக்கமான வகுப்பை எடுத்திருக்கிறார். சகோதரத்துவம், சமநீதி, சமூக நீதி, பாலின பேதமில்லை, இனபேதமில்லை அப்படின்னு சொல்லி அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிறார். இந்த ஆட்சி எந்தெந்த சாதனைகளை செய்திருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காரு. குறிப்பாக விடியல் ஆட்சி அப்படின்றாங்க. இது வந்து மக்களுக்கு தான் விடியலை தவிர எதிர்க்கட்சிகளுக்கு அல்ல அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, இந்த 3 வருட ஆட்சி வந்து மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஆதரவை பெற்றிருக்கிறது. அந்த ஆதரவுடைய அச்சத்தை இந்த 2024 தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதன் பின்னர் வந்து இவங்களால் வந்து எந்த வகையான ஒரு நேரட்டிவையும் செட் பண்ண முடியல இந்த ஆட்சிக்கு எதிராக. அவங்க 2024 என்ன சொல்லி தேர்தலில் எதிராக பேசினாங்களோ, திமுகவுக்கு எதிராக பேசி கொண்டிருந்தார்களோ, அதைத்தான் திருப்பியும் மீண்டும் அவர்கள் வந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதே கருத்தை தான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதை தாண்டி இந்த ஆட்சியை வந்து ஒரு டார்கெட் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட எந்த விதமான ஒரு ஆயுதமும் இல்லை. ஏன் அப்படின்னா, திராவிட மாடல்னு சொல்லி இந்த 3 வருட ஆட்சியினுடைய பெருமையை சொல்றீங்க. ஆனால் அந்த திராவிடம்ங்கிற விஷயத்தையே எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணணுங்கிறது சமீப கால அரசியல் எழுந்திருக்கு. இல்லை, அதுக்கு எதிராக அதிமுகவும் பெருசா ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியும். அதுதான் அதிமுக. நீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அதிமுக என்னன்னா, தே ஆர் டூயிங் அ டாக்டிக்கல் பிளண்டர். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாஜக செய்யக்கூடிய அரசியலை நாம் செய்யலாம், அது வந்து திமுகவிற்கு எதிராக வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க வந்து எப்போ திராவிட கொள்கைகளை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறார்களோ, அவங்க ஒன்றை மறந்துடக்கூடாது. அதிமுக என்பது வந்து திமுகவிற்கு எதிராக உருவான இயக்கம், திராவிட கொள்கைகளுக்கு எதிராக உருவான இயக்கம் அல்ல. திராவிட கொள்கைகளுக்கு எதிராக அவர்கள் செயல்பட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா காணாம போயிடுவாங்க, தமிழ்நாட்டிலிருந்து காணாம போயிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேள்வி கேட்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பெரியாரை பத்தி சீமான் அவர்கள் விமர்சிச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்து ஒரு திராவிட தலைவர் அப்படின்லாம் சொல்லல, மறைந்த பெரியவர்களை வந்து பேசுறது தப்புன்னா பொதுவா சொல்லிட்டு போறாரு. அங்க கொள்கை ரீதியான ஒரு தலைவராக பெரியார் அவர் வெளிப்படுத்தவே இல்லை. அவரும் வந்து அந்த பாஜகவினுடைய அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்காரு போல். அப்படி அதுதான் சொல்றேன். அவங்க வந்து டாக்டிக்கலா ஐ திங்க் தே ஆர் டூயிங் a grave mistake. ஏன் அப்படின்னா, இதற்கு வந்து அவர் அந்த தலைவர் பேசினதுக்கு, சீமான் பேசினதுக்கு எதிராக வந்து மிகச்சிறிய பெரிய ஒரு எதிர்வினை ஆற்றி இருக்க வேண்டும். ஆனால் யாருமே அதை பற்றி பேசலை. திமுக தலைவர்கள் எல்லாரும் இதை குறித்து பேசிகிட்டு இருக்காங்க, கொந்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதிமுக வந்து அதை அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதை வந்து அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை அப்படின்னு தெரியுது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்டீங்க அப்படின்னா அவர் என்ன சொன்னாரு, திராவிடம்னா அதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் அறிஞர்கள் இது பண்ண வேண்டியது, என்கிட்ட போய் அதை பற்றிலாம் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி பேசினவர் தான் அவர் வந்து இது வந்து எப்படின்னா, யார் இதை குறித்து நிஜமாவே அச்சப்படணும் அப்படின்னா, அதிமுக தொண்டர்கள் அச்சப்பட வேண்டும். அதிமுக வந்து திமுகவுக்கு மாற்று என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களை வந்து அவங்க தான் இதை குறித்து நிஜமாவே அச்சப்பட வேண்டும். அதிமுகவில் வந்து அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய நேரம் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க, அவங்க வந்து இதை கண்டு அச்சப்பட வேண்டும். இப்போ அதான் என்ன ட்ரெண்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் நம்ம வந்து கருத்தே சொல்ல வேண்டாம், அப்படியே போயிடலாம் அப்படின்றாங்க. பட் இது ஒரு அவர்களுக்கு
ஒரு ஷார்ட் டேர்ம்லயே வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த சந்தேகம். இப்போ இன்னொரு முக்கியமான கொள்கை தலைவர்களை பத்தின கருத்துகளுக்குள்ள திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்வதில்லை. ஆனா அரசு ரீதியான விமர்சனங்களை மட்டும் எடுத்து செய்யறாரு. அந்த அரசியல் மட்டும் தேர்தல் அரசியலுக்கு எடுபடுமா? அப்படி எடுபடுமா? ஈரோடு கிழக்குல அடுத்து அதுக்கு தான் நான் வரலான்னு இருந்தேன். கரெக்டா நீங்க அந்த பாயிண்டே பிடிச்சிட்டீங்க. என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு காலப்போக்கில் கொஞ்ச நாள்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அரசியலை யார் வேணா பண்ணலாமே. அரசு எப்படி செயல்படுகிறது அப்படின்றத மட்டுமே விமர்சித்து கொண்டிருந்தால் அதை யார் வேணா செய்யலாம். அந்த பாஜகவும் செய்யலாம். இல்ல இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, இரண்டு திராவிட கட்சிகளும் தான் நீண்ட நெடுங்காலமாக தமிழ்நாட்டை ஆண்டு. நாங்க இதை செஞ்சோம், இவங்க இதை செய்யல. இப்ப பாருங்க, இவங்க இவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறாங்க, கடன் வாங்கி நலத்திட்டங்களை செய்யறாங்க, இதுல வந்து ஒரு மூலதன இது இல்ல, இப்படி எல்லாம் சொல்றாருல்ல. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னா அது வந்து மக்கள் கிட்ட எடுப்போம். ஏன்னா அதிமுக ஆட்சி செஞ்சிருக்கு. அதுதான் கிடையாதுன்ற, அதுதான் கிடையாது. இப்போ பாஜக வந்து இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை பெறுகிறது. தமிழ்நாட்டில் ஏன் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னா, அதற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, திமுகவுடைய அந்த கொள்கை பிடிப்பான அரசியல், கொள்கைகளை கொஞ்சம் கூட சமரசமே செய்யாத அந்த அரசியல். இப்போ அதிமுக இல்லை, நாங்கள் வெறும் இந்த ரோடு சரியில்லை, மீட்ரு சரியில்லை, வரியை ஏற்றிட்டீங்க, அந்த அரசியலை மட்டுமே நாங்கள் செய்வோம், மக்கள் எங்களை மாற்றாக நினைக்கிறார்கள் அப்படின்னா இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதே அரசியலை நீங்கள் தொடர்ந்தீங்க, கொள்கை பிடிப்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம்? பாஜகவும் இதே தானே சொல்றாங்க, நீங்களும் சாஃப்ட் இந்துத்துவ பெடல் பண்றீங்களே, அப்போ வந்து உங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப அப்படி யோசிப்பாங்கல்ல மக்கள். இப்ப இன்னும் பாஜகவினுடைய நிலைப்பாடு தெரியல இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை பாஜக வந்து இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், சில கருத்துகள் இருக்குல்ல, இது வந்து பாஜகவுக்கு வழிவிடுவதற்காக இந்த தேர்தல் புறக்கணிப்பு அதிமுக எடுத்திருக்கு அப்படின்னு. அந்த இதை நீங்க ஸ்டாண்ட் ஒத்துக்கிறீங்க? அது தெரியல. அவங்க வந்து பாஜகவிற்கு இப்போ என்ன நடக்க போகிறது அப்படின்றது தெரியல. பாஜகவோடு கூட்டணி வருமா வராதா அப்படின்றது தெரியல. இப்போ இந்த இவர்களுடைய விமர்சனம், இவர்களுடைய போக்கெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக பாஜகவோடு ஒரு கூட்டணி கண்டிப்பாக வந்துவிடும் போலத்தான் தெரிகிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஜிசி பில்லு வந்துச்சு. யூஜிசி பில்லு வந்து அது வந்து மாநில சுயாட்சியை அப்படியே நசுக்கக்கூடிய விஷயம். ஆனால் அதிமுகவிலிருந்து அதற்கு எதிராக எந்த விதமான ஒரு குரலும் வரவே இல்லை. எவ்வளோ முக்கியமான விஷயம் இது. ஆளுநர் அதே போல் ஆளுநர் வந்து ஒரு மோசமான சம்பவத்தில் ஈடுபட்டார். அப்படி வந்து அவர் வந்து செயல்படவே கூடாது. ஆனால் அதற்கு எதிராக வந்து அதிமுகவினர் ஏதாவது வாய் திறந்தாங்களா? இல்லை. திமுக என்ன செஞ்சது? பன்வாரிலால் புரோஹித் வந்து ரிவ்யூ மீட்டிங் போறேன்னாரு. நீ வழக்கு போடு, எதையாவது போடு, கைது செய், எதையாவது செய், நாங்கள் போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி திமுக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டாங்க. மாநில சுயாட்சிக்காக திமுக குரல் கொடுத்தது. நீங்க வந்து இது அதிமுக ஆட்சி காலம், நமக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லி சைலண்டா இல்லை திமுக. ஸோ அதுதான் வந்து திமுகவுடைய பலமாக இன்றளவும் இருந்து கொண்டு வருகிறது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஈரோடு இடைத்தேர்தலை பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து எதற்கு எனர்ஜி ரிசோர்ஸஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்கலாம். இல்லை பாஜக அவருக்கு நீங்கள் சொன்னது போல் ரெய்டெல்லாம் போயிட்டுருக்கு. 3 நாளாக முடிஞ்சு இப்போ தான் ரெய்டு முடிஞ்சிருக்காங்க. ஒருவேளை அந்த ரெய்டுகளின் வெளிப்பாடா இந்த ஈரோடு இடைத்தேர்தல் விலகல் அப்படின்றது நமக்கு தெரியல. அவர் ஷார்ட்டா ரெஸ்பான்ஸ் வாங்கிக்கலாம். அவர் ஏதோ பதில் சொல்ல நினைச்சாரு நடுவில். அப்படியா மணிகண்டன்? இல்லைம்மா, ஒன்னே அதாவது ரெய்டெல்லாம் போனதுனால பயந்துக்கிட்டு வந்து பாஜகவுக்கு பயந்துக்கிட்டு அதிமுக வாங்கிடுச்சுன்னா எதுக்கு பயந்துகிட்டு வந்து ராணுவத்துறை அமைச்சரை கூட்டிட்டு வந்து ஸ்டாம்ப் வெளியீட்டு கூட்டிட்டு போயிட்டு கருணாநிதியோட சமாதி கூட்டிட்டு கொண்டு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி பத்தி தலைமையை தவிர வேற யாருமே எங்கேயுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு சொல்லி இருக்கிறதா தகவல். அப்படின்னா ஏதோ ஒரு கணக்கு இருக்குன்னு அர்த்தம் தானே? இல்ல, அம்மா காலத்துல எப்படி அவங்க தான் முடிவு எடுப்பாங்களோ கூட்டணியை பத்தி, அந்த மாதிரி பொதுச் செயலர் தான் முடிவு எடுக்கணும். ஆளுக்கு ஒரு மாதிரி கருத்து பேசி தொண்டர்களை குழப்பக்கூடாதுங்கிற அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கூட்டணி கம்யூனிஸ்டுகளோடு இருக்கலாம், அந்த கூட்டணி விஜயோடு இருக்கலாம். நீங்க ஏன் குறிப்பிட்டு அதை பாஜகன்னு தள்ளுறீங்க? இன்னொரு விஷயமா, திரு ஈவேரா அவர்களை பற்றி அவருடைய அனைத்து கொள்கைகளையும் அதிமுக ஏற்றுக்கொண்டதா எனக்கு தெரியல. இது என்னுடைய கருத்து. அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை அதிமுக ஏற்றுக்கொண்டது கிடையாது. சுதந்திரத்தை பற்றி அவர் சொன்ன கருத்துக்களை அதிமுகவுக்கு ஏற்புடைய கருத்து கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் தானே கருத்துக்களை அது இன்னும் மாறல இல்லையா? திராவிடத்துக்கு எதிராக எத்தனையோ விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் பொழுது ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனம் காத்தார்? ஒரு கட்டன் பேசி விட்டுட்டீங்களாமா? அதோட முழு பேரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசியத்தை உள்ளடக்கிய திராவிட கட்சி. அதுதான் திமுக. பாத்தீங்கன்னா
தேசியமும் இருக்குதுன்னு சொல்ல வரேன், திராவிடமும் இருக்குது, தேசியமும் இருக்குதுன்னு சொல்ல வரேன். வெறும் திராவிடத்தை மட்டுமே பேசக்கூடிய கட்சினா திமுகவில் இருந்து ஒரு கட்சி உதயமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லையா? எந்த மத்திய கட்சிகளோடும் இது வரைக்கும் தேவையில்லாம சண்டை, கவர்னரோட சண்டை போடுறது, இந்திரா காந்தியோடும் புரட்சி தலைவர் மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது, நிதி பகிர்வு சரியா இல்ல, மசோதாக்கள் நிறைவேற்ற முடியறது இல்ல, அப்படியே உட்கார்ந்து இருக்காரு ஆளுநர் அதன் மேலேனா அது எதிர்ப்பு தெரிவிக்காம வேடிக்கையா பார்த்துட்டு இருக்க முடியும் ஒரு மாநில அரசு? ஒரு ஆண்ட கட்சியாக நீங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கணும், அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கணும். இங்க உயர்கல்வி உரிமையே பறிக்கப்படுகிறது, யூஜிசி பிரச்சனை இவ்வளவு பெருசா பேசப்படுது, எங்கயாவது ஒரு கருத்து சொன்னீங்களான்னு கேக்குறாங்க. மொத்தமா கேள்வியெல்லாம் முடிங்க பின்னையா நான் சொல்றேன். நீங்க ஒரு வாதத்துக்காக நான் வச்சுக்கிறோமா? அதிமுக உடனே கேட்கல. UPA 1 UPA 2ல 21 அமைச்சர்கள் தமிழர்கள் இருந்தோம் திமுக கூட்டணியில. நாங்க என் மத்திய பட்டியலில் இருக்கிற கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டாந்தாங்களா? மாநில சுயாட்சி நான் முடிச்சிடுறேன். எதிர்கட்சியா இருக்கிறப்ப இந்த மாநில சுயாட்சி வேஷம், ஹிந்தி ஒழிக, கவர்னர் ஒழிக, வடக்கு வாழுது தெற்கு தெரியுது, இது. ஆனா ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப இருக்கிறவங்களுக்கு என்ன துறையை வாங்கணும், வளமான துறையை வாங்கணும்னு போய் உட்காந்து அதுக்கு டீல் பேசுற கட்சி திமுக. ஒரே 10 செகண்ட் தான். என்ன அப்படின்னா, நீங்கள் 10 வருடங்கள் ஆட்சியில இருந்தீங்களே, அப்ப எதுவுமே செய்யலையா அப்படின்றாங்க. ஐயா, 10 வருட ஆட்சியில மாநில சுயாட்சிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கொண்டோம். FDI இன் ரீட்டைல் அப்படின்னா மாநிலங்கள் முடிவு செய்து கொள்ளலாம், நீட் தேர்வா மாநிலங்கள் முடிவு செய்து கொள்ளலாம், யுனிவர்சல் PDS-ஆ மாநிலங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். எதுவாக இருந்தாலும் மாநில உரிமைகளை விட்டு தராத கட்சி. இப்படி UGC நாங்க மாத்துவோம், இப்படி மாத்துவோம் யாரும் மிரட்டவில்லை. அப்படி மிரட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு அரணாக, மாநில சுயாட்சிக்கு அரணாக விளங்கியது திமுக. ஓகே, மீண்டும் இடைத்தேர்தலுக்குள்ள வருவோம். திரு ஆளூர் ஷானவாஸ், அதிமுகவினுடைய இந்த புறக்கணிப்பு என்பது அவங்களுக்கு சுய பரிசோதனை செஞ்சு கொள்வதற்கான ஒரு காலமா இதை பார்க்கலாமா, இல்ல ஒரு அச்சமா, இது ஒரு வியூகமா? அதிமுக மிக வலிமையாக சொல்லி வரக்கூடிய கருத்து என்னன்னா, இந்த ஆட்சி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் மக்களின் நம்பிக்கையை இழந்து விட்டது, மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு விட்டது, மக்கள் கோபத்தில் இருக்காங்க, கொந்தளிப்பா இருக்காங்க, எப்படா இந்த ஆட்சிக்கு ஒரு பதிலடி கொடுக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்லாம் ஒரு மிகப்பெரிய பரப்புரையை, மிகப்பெரிய கருத்துருவாக்கத்தை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். எடப்பாடியிலிருந்து அடிமட்ட அதிமுக தொண்டர் வரைக்கும் இதை சொல்றாங்க. திமுக கூட்டணிக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் இதைத்தான் சொல்றாங்க. குறிப்பாக பிஜேபியும் இதைத்தான் சொல்றாங்க. இந்த ஆட்சி எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, இந்த ஆட்சிக்கு எதிராக எப்படா ஒரு முடிவு எடுக்கலான்னு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த தரப்பின் வாதமாக இருக்கு. அப்படி என்றால் அந்த தரப்பு அதை களத்தில் நிரூபித்து காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுதான் ஈரோடு இடைத்தேர்தல். அப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு திமுகவுக்கு எதிராக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கோபத்தை அவர்கள் மொழியில் சொன்னால் அதை நாங்கள் எப்படி அறுவடை செய்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல களத்துக்கு வந்திருக்கணும். ஆனால் களத்துக்கு வர தயங்குகிறார்கள், ஒவ்வொருத்தராக கலண்டுக்கிறாங்க. விஜய் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிறார். அவர் திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையை பயன்படுத்தி கொண்டு நான் தான் இந்த அதிகாரத்தில் அமரப் போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படின்னா அவர் என்ன செஞ்சுருக்கணும்? களத்துக்கு வந்தவர் கட்சி தொடங்கி ஓராண்டாகிறது. அவர் கட்சி தொடங்கிய பிறகு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்தது, நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் வந்தது, இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. தேர்தலை கண்டே அஞ்சக்கூடியவர் எப்படி அரசியலை துணிச்சலாக நடத்த முடியும்? தேர்தலில் பங்கேற்காமல் எப்படி ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய எதிர் சக்திகளை வீழ்த்த முடியும்? அப்போது தேர்தலில் பங்கேற்கக்கூடிய அளவுக்கு கூட அவர்களுக்கு இன்னும் துணிவு வரலை. ஆனால் வீராவசனம் பேசுகிறாங்க. இந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள்கிட்ட மிகப்பெரிய கோபம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கோபம் இருப்பது உண்மை என்றால் ஒரு கட்சி என்ன செய்யும்? இந்த கோபத்தை பயன்படுத்தி கொண்டு நம்பக்க மக்களை திருப்புவோம் அப்படின்னு தானே நினைக்கும். அதற்கான வாய்ப்புக்காகத்தானே காத்திருக்கும். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு தேர்தல் கிடைச்சிருக்குல்ல, அந்த தேர்தலை பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு தாவேக களத்துக்கு வரலாம்ல, ஏன் வர தயங்குறாங்க? அதுபோல அதிமுகவும் அரசு இயந்திரம் அவர்களுக்கு சாதகமா இயங்கும்.
நாங்க எத்தனையோ இடைத்தேர்தலை பார்த்திருக்கோம் அப்படின்றார் சேலம் மணிகண்டன். அப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஏன் விஜய் சந்திக்கல? அப்போ அரசியல் கட்சி தொடங்கலையா? அப்பவும் அரசியல் கட்சி தொடங்கி அரசியல் கட்சியாகத்தானே இருந்தார். ஆனால் தொடங்கின பிறகும் கூட ஒரு பொது தேர்தலை அவர் சந்திக்கலையா? அதிமுகவை பொறுத்த அளவில் கொங்கு மண்டலத்தில் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பவர்கள். ஈரோடு என்பதும் கொங்கு மண்டலத்தில் தான் இருக்கு. இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் முழுக்க முழுக்க சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற கட்சி அதிமுக. ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகும் கூட அந்த பகுதியில் எங்களுடைய செல்வாக்கு இருக்கிறது, நாங்கள் கட்சி ரீதியாக எந்த பின்னடைவையும் சந்திக்கல, நிரூபித்து வெற்றி பெற்று வந்திருக்கிறோம்னு அவங்க தான் கிளைம் பண்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்தில் தான் இடைத்தேர்தல் வருது. ஏற்கனவே நடைபெற்ற இடைத்தேர்தலில் அவங்க களத்தை சந்தித்திருக்கிறார்கள். அப்பவும் அதிமுக ஒருங்கிணைந்து அந்த தேர்தலை அவங்க சந்திக்கல. அப்பவும் ஓபிஎஸ் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல, அப்பவும் டிடிவி ஆதரவு கொடுக்கல, அப்பவும் சசிகலா அம்மையார் ஆதரவு கொடுக்கல. இந்த ஃபேக்டராக இப்போ பிரிஞ்சு இருக்காங்க இல்லையா, இதே நிலைமை தான் அன்றைக்கும் இருந்தது. அப்போ அந்த நிலைமையில் எப்படி 21 பொது தேர்தலில் சந்திச்சாங்க? அப்போ என்ன டிடிவி ஆதரவு கொடுத்தாரா, சசிகலா ஆதரவு கொடுத்தாங்களா? அப்பவும் அவங்க எதிர்ப்பு தானே. ஈரோடு இடைத்தேர்தலில் இவங்க ஏற்கனவே சந்திக்கும் போது இவங்கெல்லாம் எதிர்ப்பு தானே. அப்படிப்பட்ட நிலையில் பொது தேர்தலை சந்தித்தார்கள். முழுக்க கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற்றார்கள். இடைத்தேர்தலை போன முறை சந்தித்தார்கள். அப்பமெல்லாம் இந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இந்த இடைத்தேர்தலை திமுக தவறாக நடத்தும் அப்படின்லாம் சொன்னாங்களா? திமுக தேர்தல் நடத்த முடியுமா? அல்லது மாநில அரசினுடைய இல்ல மாநில தேர்தல் ஆணையம் நடத்துதாத ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்டிருக்கிற, இன்னும் சொல்ல போனா பாஜக எது சொன்னாலும் கேட்கக்கூடிய, தலையசைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. பாஜகவுக்கு நேர் எதிர்நிலையில் திமுக கூட்டணி பயணிக்கிறோம். அப்படிப்பட்ட இடத்துல திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒன்று சிக்காதா கிடைக்காதான்னு தேடி காத்திருக்கிற கட்சி பாஜக. அவங்க சொல்படி கேட்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் நமக்கு தெரியும். நல்லா தேர்தல் ஆணையர் நியமனத்தில் கூட பாஜக எப்படிப்பட்ட தலையீடுகளை செய்திருக்குது, பாஜகவுடைய சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எப்படி தேர்தல் ஆணையம் துணை போயிருக்கிறதுங்கிறதெல்லாம் கண்கூட பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அதிகாரம் பொருந்திய தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் நடத்தும் போது திமுக முறைகேடு செய்தால் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குமா? விட்டுருவாங்களா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையம் தான் அந்த தேர்தல் நடத்துது. அப்படிங்கும் போது அது தேர்தலை சந்திப்பதற்கு திமுக கூட்டணி அப்படி செய்வதற்கு, திமுக அப்படி செய்வதை தேர்தல் ஆணையம் அனுமதிப்பதற்கு துளி கூட வாய்ப்பில்லை. எனவே இதை ஒரு காரணமாக வைத்து அதிமுக தேர்தலை புறக்கணிப்பது என்பதும் அது ஒரு காரணமே இல்லை. வேற என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவர்கள் சொல்லுவது போல் இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட இல்லை. இந்த ஆட்சிக்கு எதிரான கோபம் மக்கள்கிட்ட இல்லை. ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு களத்தில் இல்லை. மக்கள் மிக இயல்பாக இருக்கிறார்கள். இந்த ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய சிக்கலோ, ஒரு மக்கள் வீதிக்கு வீதி போராடி இந்த ஆட்சி எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலையோ, மிகப்பெரிய அடக்குமுறையோ எதுவும் இல்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, மக்கள் பெரும் அதிருப்தியில இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்களே. அதாவது மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு களத்திற்கு நீண்ட நாட்களாக அந்த போராட்டம் தொடர்ந்து அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக அரசு துப்பாக்கி பிரயோகம் செய்து மக்களை பழிவாங்கி அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சம்பவம் எதுவும் கடந்த 4 ஆண்டு காலத்தில் இல்லை. ஒரே ஒரு போராட்டத்தின் மீது கூட அப்படிப்பட்ட துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவோ, ஒரே இடத்தில் கூட அரசின் அடக்குமுறையினால் போலீஸினுடைய துப்பாக்கி சூட்டினால் ஒருவர் பலியானதாகவோ ஒரு குறிப்பும் இல்லை. அதுபோல எந்த இடத்திலும் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பான நிலைமை இன்னைக்கு பார்க்க முடியல. எங்கேயாவது போராட்டங்கள் நடந்தால் கூட, பல்வேறு பிரச்சனைகளுக்காக மக்கள் போராடினால் கூட போராட்டங்கள் தவிர்க்க முடியாது. அது எந்த ஆட்சியிலையும் தவிர்க்க முடியாது. எல்லா இடத்துலையும் தேவைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும், கோரிக்கைகள் இருக்கும். அதை நோக்கி அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு போராட்டங்கள் இருக்கும். அனுமதிக்கப்படவில்லை என்றால் அனுமதியை மீறி அந்த போராட்டங்கள் நடக்கும், கைது செய்யப்படுவார்கள். இது எல்லா ஆட்சி காலத்திலும் நடக்கும். எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக விழுமியங்களை தாங்கி நிற்கிற அரசாக இருந்தாலும் அந்த அரசின் கீழ் கூட இதெல்லாம் நடக்கும். அப்படி இந்த ஆட்சியின் கீழும் நடக்குது. ஆனால் அதை இந்த அரசு எப்படி கையாளுகிறதுன்னு பார்க்குறோம். உடனே கூப்பிட்டு பேசுகிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது, அதில் ஒரு முடிவு வருகிறது. இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு முடிந்த முடிவாக நின்று மக்கள் இதை அகற்றியே ஆகணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கேயும் ஒரு நிலைமை இல்லை. கூட்டணியிலே பார்க்கிறோம். கூட்டணியில எங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கிறது, முரண்பாடுகள் இருக்கிறது, நாங்களே போராட்டங்களை நடத்துகிறோம்.
அதிமுக ப்ரொஜெக்ட் பண்ற நிலை இருந்திருந்தா அதை கண்டெஸ்ட் பண்ணி வாக்குகளா காமிச்சு ப்ரூவ் பண்ணி இருந்திருக்கலாம். அப்படி இல்ல, அதை வெளிப்படுத்த அவங்க விரும்பல அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அதிமுகவும் போட்டியிடலன்னா அதிமுகவுக்கு ஒரு 22% வாக்கு அந்த தொகுதியில் இருக்கு. அது எங்க போகும்? திமுக ஒரு பெரும் வெற்றியை காமிச்சிரும்ல. இல்லன்னா அந்த வாக்குகள் பாஜக போட்டியிட்டா அதற்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அதை மறைமுகமா வழிவகுக்குதா அதிமுக? இல்லை, அதுதான் நான் சொல்லிட்டு வந்தது என்னன்னா, கூட்டணியில் ஒரு உடைப்பு ஏற்படும்னு கடந்த ஒரு 6-7 மாதமா நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிஞ்ச நாள்ல இருந்து அதைத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. திமுக கூட்டணி உடைய போகுது, விசிக போக போகுது, கம்யூனிஸ்ட் போக போறாங்க, அவங்க போக போறாங்க, இவங்க போக போறாங்க. அது எதுவுமே நடக்கலை, இனியும் நடக்காது. அந்த கூட்டணி உடைஞ்சி எங்க கூட்டணிக்கு வந்துருவாங்க, எங்க கூட்டணி வலுப்பெற்றும், கூட்டணி அமையும் பாருங்க அப்படின்லாம் நம்பிக்கை அளித்து பார்த்தார் எடப்பாடி அதிமுக தொண்டர்கள் மத்தியில். எதுவுமே நடக்கல. அப்ப திமுக கூட்டணியும் சிதையவில்லை, திமுகவுக்கு எதிராக மக்கள் இருக்கிறார்கள் என்கிற வாதமும் பொய்த்து விட்டது, பொய்யாகி போய்விட்டது. அப்ப எந்த நம்பிக்கையின் அடிப்படையில யாரை சேர்த்து கொண்டு களத்துல போய் இவ்வளவு வலிமையான திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும்? அப்போ வீழ்த்த முடியாது என்கிற கள நிலைமை புரிந்து விட்டதனால் அதிமுக போட்டியிடாமலேயே தப்பிக்க பார்க்கிறது. ஓகே, கள நிலைமைதான் இந்த முடிவுக்கு காரணம்னு சொல்றீங்க. இதற்கிடையே மக்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்திருப்பது தோல்வி பயத்தின் வெளிப்பாடு என்று 69 விழுக்காட்டினரும், விதிமீறல் நடக்கலாம் என்பதால் என்று 18 விழுக்காட்டினரும், தொண்டர்கள் சோர்வடைவார்கள் அப்படின்னு 6 விழுக்காட்டினரும், பாஜகவை சிக்க வைக்க அப்படின்ற 7 விழுக்காட்டினரும் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்த கருத்துக்களை தெரிவித்த மக்களுக்கு நன்றி. திரு புகழேந்தி, உங்களுடைய இறுதி பார்வை இதன் வாயிலாக சுருக்கமா? இல்லைண்ணா, நான் தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேசியதை பற்றி ஒரு நிமிஷம் என்ற கருத்தை சொல்லிடுறேங்க. தந்தை பெரியார் திராவிட இயக்கங்களுடைய தலை காவேரி. அவரிடமிருந்து தான் இந்த திராவிட இயக்கமே பிறந்தது, அதை மாற்றவே முடியாது. தந்தை பெரியார் தேர்தலில் நிற்பதை விரும்பவே இல்லை, பதவிக்காக அலையவில்லை. தந்தை பெரியாரிடம் பிரிந்து வந்த பேரறிஞ பெருந்தகை அண்ணா எப்பொழுதுமே தலைவர் நாற்காலி காலியாக இருக்கும் என்று சொன்னார். அவரிடமிருந்து வந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னைக்காவது இந்த கையை காமிச்சிட்டு இருக்கவர் யாருன்னு கேட்டுருவாங்கன்னு சொல்லி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேரை வச்சார். கேஜிஎஃப்ல மற்ற இடங்களில் ஜெயிக்கும் பொழுது எம்எல்ஏஸ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக கொண்டு போனார். இப்படித்தான் இது நடந்தது. ஒவ்வொருவரும் மாறி மாறி அவருடைய விசுவாசத்தை தெரிவித்தார்கள். தந்தை பெரியாரை எதிரியாக கருதினால் திராவிட இயக்கத்தினுடைய அரசியலை இங்கு யாராலும் நடத்த முடியாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். இன்னைக்கு சீமான் சொல்கிறார், கண்ணாபிடன் பேசுகிறாரு, திராவிடன் திருடன்றார். நானே சொன்னேன். அப்போ உங்கள் மாமா தந்தை பெரியாரை புகழாரம் சூட்டி பேசியவர் காளிமுத்து, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் உங்கள் தலைவர் பிரபாகரன் என்று சொன்னவருக்கு அதிகமாக பணத்தை கொடுத்து காப்பாற்றியவர். காலை தொட்டு வணங்கி போனார் பிரபாகரன் அவர்கள். அவர் திருடனா சொல்லுங்கள் பார்ப்போம் என்று கேட்டேன். அம்மா சொன்னாங்க, 20ஆம் நூற்றாண்டு என்று ஒன்று தந்தை பெரியார் இல்லாமல் போயிருந்தால் 19வது நூற்றாண்டாக இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி மாறி இலங்கை தமிழர்களுக்கு உதவியது. ஆகவே நான் என்ன சொல்றேன், ஒரு உதாரணம் சொல்றேன். 10,000 வாக்குகளை போன முறை சீமான் பெற்றார். இல்ல சீமான் 10,000 வாக்குகளை ஈரோடில் பெற்ற போது நான் பாராட்டினேன். ஆனா இப்ப 10,000 வாக்குகளை வாங்க சொல்றேன். வாங்க சொல்லுங்க, நான் போறேன், ஈரோடுக்கு போறேன் நான். ஏன்னா பெரியாரை தவறாக பேசிவிட்டு பெரியார் மண்ணிலேயே போய் நான் வாக்கு கேட்பேன் என்று சொன்னால் வா பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் போக முடியும். ஆகவே என்னை பொறுத்தவரை இப்போ நான் கிளியராக சொல்ல வருது என்னன்னு சொன்னீங்கன்னா, இடைத்தேர்தலை எதிர்கொண்டு இருக்க வேண்டும், அத்தனை பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டும். இதுதான் பாலிசி. அதை விட்டு நகர்ந்து போகும்போது பாரதிய ஜனதா பின்னாலே இருப்பது தெரிகிறது. இன்னும் 2-3 நாட்களில் தெரிந்துவிடும் பாரதிய ஜனதா எப்படி செயல்பட போகிறது, என்ன செயல்படுகிறது என்பது. இது நான் உதாரணத்துக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி, முன்னாள் அமைச்சர் வேலுமணியுடைய பழைய நண்பர்கள். அதனால ஏதாவது தப்பா பேசுறாங்களா பார்த்தீங்களா? பிஜேபி அவங்க பேச மாட்டாங்க. இவர் சொல்றார் பழனிசாமி. அப்ப நீங்க கேட்டீங்க வாக்குகள் எங்க போச்சுன்னு. உள்ளாட்சி தேர்தலில் 90%, 85% திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகளை பெற்றது. அப்ப எங்க போச்சு ஏடிஎம்கே வாக்குகள் எல்லாம்? நகராட்சி 0, மாநகராட்சி 0, சட்டமன்றம் போச்சு, பாராளுமன்றம் போச்சு, எல்லாம் போச்சுங்க, 0ல போச்சு. அப்பெல்லாம் அந்த வாக்குகள் எங்கே போச்சு? ஒவ்வொரு தடவையும் நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது வாக்குகள்
திமுகவுக்கு போய்விடுகிறது என்பதுதானே உண்மை. ஓகே. தொண்டர்கள் சோர்ந்து விடுவார்கள் என்பதுதானே உண்மை. ஓகே. திரு சரவணன், உங்களுடைய இறுதி பார்வை சுருக்கம். இல்லை, இந்த அதிமுகவுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஒரு அச்சம் இருக்கிறது. நம்முடைய நண்பர் ஆளுநர் ஷா நவாஸ் சொன்னது போல மக்களிடையே வந்து திமுகவிற்கு அமோக ஆதரவு இருக்கிறது. அதை வந்து நம்மளால வந்து இப்போ இது பண்ண முடியாது, அதை வீழ்த்த முடியாது அப்படின்றது. இந்த தேர்தல் சரியாக நடக்காது, இப்படி நடக்காதுன்றதெல்லாம் வந்து ஐ திங்க் ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேஷன். தேர்தல் ஆணையம் வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்றது தெரியும். பாஜகவிற்கும் திமுகவிற்கும் வந்து அவரை கூப்பிட்டோம் இவரை கூப்பிட்டோம் அப்படின்றாங்க. இன்றைக்கும் திமுக பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் இந்தியாவிலேயே யார் அப்படின்னா திமுக மட்டும்தான். தமிழ்நாட்டுடைய முதல்வர் மட்டும்தான். எந்தவித சமரசமும் இல்லாமல் அவர்களை எதிர்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த இங்கே நடக்கக்கூடிய அந்த தேர்தலில் அதிமுக போட்டி போட்டாலும் அதுதான் நிலைமை. போட்டி போட்டாலும் திமுக தான் வெற்றி பெறும். அவர்கள் போட்டி போடவில்லை என்றாலும் திமுக தான் வெற்றி பெற போகிறது. எந்த மாற்று கருத்தும் இல்லை. திரு மணிகண்டன், இறுதி பார்வை சுருக்கமா. அதாவது ஷா நவாஸ் பேசுறப்ப ஒரு விஷயம் சொன்னாருமா, கடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட்டது ஒரு ராஜதந்திரம், சின்னத்தை பற்றி பிரச்சனை இருந்தது, சின்னத்தை தக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பிரதான காரணமாக இருந்ததுமா. 2006 2011 அப்போ நடந்த இடைத்தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா 11 தேர்தலில் ஜெயிச்ச திமுக 2011 படுதோல்வி அடைந்து 3வது இடத்துக்கு போச்சு அப்படிங்கிற வரலாறு புரிஞ்சுக்கணுமா. அண்ணா என் அரசியல் தலைவர், காமராஜர் என் வழிகாட்டி அப்படின்னு தேசியத்தை நெஞ்சில் நிறுத்தி சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு அண்ணன் புகழேந்திக்கு சொல்ல வர்றோமா. ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், அதிமுக ஈரோடு கிழக்கில் போட்டியிடாதனால் குபேரன் உங்கள் வீட்டில் அள்ளி கொடுக்க மாட்டான், கிள்ளிதான் கொடுப்பான். ஐ எம் சாரி ஈரோடு கிழக்கு மக்களே. ஓகே. திரு ஷியாம் சார். தோல்வி பயத்தின் வெளிப்பாடு என்று பொதுவாக கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் மக்கள். ஆனால் இடைத்தேர்தல் புறக்கணிப்பு பலமுறை கடைபிடிக்கப்பட்ட ஒரு வியூகம் தான். பெரிய அளவுக்கு அதில் வார்த்தைகளுக்கு இடையே நம்ம வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என் கருத்து. இடைத்தேர்தல் வெற்றியே பொது தேர்தல் வெற்றியாக மாறாது. ஒரே ஒரு விஷயம் நிச்சயம், திமுக கூட்டணியில் எந்த விதமான பிளவும் இல்லை. இந்த கூட்டணி அப்படியே தொடரும். கூட்டணி கையில் இன்றைய தேதிக்கு 40% வாக்கு இருக்கிறது. எனவே அந்த 200 தொகுதி இலக்கு என்பதை அடைவதற்கான ஒரு பெரிய உற்சாகத்தை தொண்டர்கள் மத்தியில், கூட்டணி தொண்டர்கள் மத்தியில் உருவாக்குவதற்கு திமுகவுக்கு இந்த இடைத்தேர்தல் உதவும். காரணம் தொண்டர்கள் மத்தியில இந்த புறக்கணிப்பு என்ன மனநிலையை கொடுக்கும்? பொதுவாக அதிமுக என்று இல்லை, எந்த கட்சியா இருந்தாலும் புறக்கணிப்பு பெரிய அளவுக்கு தொண்டர்கள் மத்தியில் மனசோர்வு கொடுக்கறது இல்லை. என்ன காரணம்னா, எந்த தொகுதியா இருந்தாலும் ஒரு 5% 7% தான் ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க. மற்றவங்களாம் ஆதரவாளர்கள் இல்லை அனுதாபிகள். அப்படித்தான் அவங்க தேர்தலுக்கு தேர்தல் தான் முடிவு எடுக்கிறாங்க. சரி, ஓகே. திரு ஆளுநர் ஷா நவாஸ், உங்களுடைய இறுதி பார்வை. இல்லை, அதிமுகவின் தொடக்கமே இடைத்தேர்தலில் வென்று வளர்ந்து அடையாளப்பட்ட கட்சி. அதன் மூலம் தன் பக்கம் தமிழ்நாட்டு மக்களின் பார்வையை திருப்பிய கட்சி. எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தலில் வென்றுதான் ஒரு மிகப்பெரிய கவனத்தை அந்த கட்சி ஈர்த்தது. அப்படிப்பட்ட கட்சி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு இன்றைக்கு தனக்கு இருக்கிற வலிமையை நிரூபிக்க முடியும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் தமிழ்நாட்டில் போட்டியே, மற்ற யாருக்கும் இங்கே இடமில்லை என்பதை உணர்த்துவதற்காக அவர்கள் களத்தில் நிற்க வேண்டும். ஆனால் அவர்கள் மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பை கொடுத்துவிட்டு திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் போட்டி என்று அந்த தமிழ்நாட்டு அரசியலின் போக்கையே திமுகவுக்கும் மற்ற புதிதாக வந்த கட்சிகளுக்குமான களமாக இவர்களே வழியமைத்து கொடுக்கிறார்கள். அந்த கோணத்தில் பார்த்தா கூட இவங்க களத்தை சந்திக்கணும். இல்லை எப்போவுமே திமுக அதிமுக தான் இந்த களம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவதற்கும் உணர்த்துவதற்கும் அந்த அரசியலை தக்க வைப்பதற்குமாகவாவது இந்த தேர்தல் புறக்கணிப்பு அரசியலை அதிமுக கைவிட வேண்டும். களத்தை சந்திக்கணும் அதிமுக. ஏன்னா அதிமுக அழியக்கூடாது, சிதையக்கூடாது, அது வலிமையாக இருக்கணும். திமுக அதிமுக தான் தமிழ்நாடு அரசியல் இருக்கணும்னு எல்லா கட்சிகளும் விரும்புகிறோம். நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட அதிமுகவை அந்த கோணத்தில் தான் பார்க்கிறோம். ஆனால் அதிமுகவை தன்னை அப்படி பார்க்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய துயரம். ஓகே, யாருக்கோ களம் அமைச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்றீங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் எதிரில் யாரு களம் இறங்க போறாங்கிறத பொறுத்து இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்ன மாதிரியான அதிர்வுகளை ஏற்படுத்தும் என்பதை பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.